ஜனநாயகனும் பராசக்தியும் பொங்கலுக்கு மோதுது. இதனால தமிழ் சினிமால என்ன நடக்கும், எவ்வளவு பெரிய நஷ்டம் வரும், யார் யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க, யாருக்கு எந்த ஷோ கொடுப்பாங்க, இதனால தமிழ்ல ஒரு பெரிய தகராறு நடக்குமா தியேட்டர்கள்ல, அப்படிலாம் பயங்கரமான ஒரு பிரச்சனையை பெரிய உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. பெரிய படங்கள் தனியாக தான் வரணுன்றது யார் கொண்டு வந்தாங்க, எப்படி நடந்துச்சு? பல வருடங்கள்ல கடந்த ஒரு 7-8 வருடங்களாதான் ஒரு பெரிய பட்ஜெட் படம் தனியா மட்டுமே வர்றது, ஒரு பெரிய ஹீரோ தனியா மட்டுமே வர்றது அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா முழுக்க 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 திரையரங்கு உரிமையாளர்கள் தான் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா திரையரங்குல வரக்கூடிய புகழும் பேரும் வசூலும் தான் ஒரு நடிகனுடைய இமேஜை பெரிய அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறதுக்கான முயற்சி தான் அது. ஏன்னா இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 5 படம் 6 படம் 8 படம்லாம் வந்திருக்கு பெரிய படம். அப்ப நம்ம இப்ப பெரிய நடிகர்கள் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே அந்த டைம்ல வந்திருக்கிறாங்க, நிறைய படங்கள் வந்திருக்குது அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எப்போல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது, தனியா வரணும் அப்படின்னா முதல் நாள் இருக்கிற 1000 தியேட்டர்ல 1000 தியேட்டர்லயும் இந்த படம் தான் ஓடணும். இந்த படம் முதல் நாளே கிங் ஆஃப் ஓப்பனிங் யாரு இவரு, கிங் ஆஃப் ஓப்பனிங் யாரு இவரு அப்படின்னு சொல்ற விஷயம் இது. இப்படி எல்லாமே உருவகப்படுத்துறதுக்காக மக்கள்கிட்ட இதை திணிக்கிறாங்கிறதுக்கும் ஆடியன்ஸ் திணிக்கிறதுக்கும் வேற வழியே இல்லாம பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனா ஒரு படம் தான் வரணும்னா அந்த ஒரு படத்தை மட்டுமே தலையெழுத்தேன்னு பாக்குறதும், சுமார் படம் கூட சரி ஓகே ஏதோ பார்த்து தொலைக்கணுமே அப்படின்றதுக்காக பாக்குறது மாதிரி பழக்கமாக ஏற்படுறதுக்கு காரணம் யாரு? திரையரங்குகளும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வசூல் நம்பர்களை வச்சுதான். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது என் தலைவன் படம் 100 கோடிடா ஃபர்ஸ்ட் நாளே அப்படின்னு சொன்னா கூட யாரா ஓடுனது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கூட இன்னும் 2 படம் வரணும், அந்த 2 படத்துக்கு நடுவில் இந்த படம் நல்லா ஓடும் பட்சத்தில் தானே இந்த 100 கோடி ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். தனியா ரேஸ்ல ஓடி யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? யாருக்கு பிரயோஜனம்? முதல்ல திரையரங்கு உரிமையாளர்களுக்கு, 2வது அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு, ஹீரோ என்ன எப்படின்னு நான் சொல்ல யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு படம் இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, ஒரே ஒரு படம் தான் பெரிய படம் வருது. ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரே ஒரு பெரிய படம் தான் வருது. இருக்கிற எல்லா திரையரங்குகள்லயும் எல்லா காட்சிகளிலுமே கிட்டத்தட்ட அந்த படம் தான் ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 1400 ஸ்கிரீன்ஸ்கள் இருக்குதுன்னா அத்தனையிலுமே இந்த படம் தான் ஓடுதுன்ற பட்சத்துல தான் படம் ஓகே ஆவரேஜ் அப்படின்ற லெவலுக்கு இருந்தாலே எல்லா தியேட்டருமே வேற வழி இல்லாம ஒரு 10 நாட்களுக்கு இந்த படத்தை தவிர அட்லீஸ்ட் ஒரு 6 நாட்களுக்கு, அட்லீஸ்ட் ஒரு 4 நாட்களுக்கு, மல்டிபிளக்ஸ் எல்லாம் 10 நாள் ஓடிச்சுன்னா மற்ற ஊருக்கு இருக்க தியேட்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுமாரா இருக்குன்னா கூட ஒரு வாரம் ஓட்டுவாங்க. இப்படி கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய வசூல் கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி கிராஸ் ஆயிடுச்சு, 150 கோடி ரூபாய் கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கான விஷயம் ஆயிடுச்சு. சோ இப்ப அந்த வாரத்துல வேற எந்த படமும் இல்ல, இந்த ஒரே ஒரு படம் தான், ஆட்டோமேட்டிக்கா இந்த படம் தான் பெரிய வசூலா இருக்கும். ஸோ இதற்கு முன்னாடி அந்த படம் இதுக்கு இதே ஹீரோ நடிச்ச படம் இதே போல தனியா வராம ஒரு 2 படத்தோட அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெரிய ஹீரோ ஆகி அவர் இப்ப இந்த படத்துக்கு தனியா வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த கலெக்ஷன் தான் அவருடைய சம்பளமா மாறுறதுக்கான விஷயம். அப்ப திரையரங்கு உரிமையா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, தியேட்டர்ல உங்க படம் 100 கோடி ஓடுனதுனாலதான் உங்களுக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்றதுக்கு பெருமைக்கு சொல்றாங்க. ஓடிடில ஒண்ணு அவங்களுக்கு கணக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் தான் இவங்கலாம். ஓடிடில எத்தனை மில்லியன் ஹவர்ஸ் ஓடுதுன்றது நெட்ஃபிளிக்ஸ்காரன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க நிறைய பேர். அது எவ்வளவு பெரிய வெற்றி அடையுதுன்றது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் திரையரங்குகளை நம்பர் சொல்றதுதான் இத்தனை கோடி அப்படின்னு கலெக்ஷன் சொல்றதுதான், இத்தனை பேர் நடந்து வந்தாங்க, இத்தனை பேர் பாப்கார்ன் சாப்பிட்டாங்கன்னு சொல்றதுதான் ஒரு பெருமைக்கான விஷயம். இப்போ ஹீரோக்களுடைய சம்பளம் ஏறி போச்சு, அவங்க ஓடிடி சம்பளத்தை வாங்கி வைக்கிறாங்க, இவங்க எல்லாம் சும்மா இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஹீரோக்கள் சம்பளம் ஏற்றுறதுக்கான காரணமே என்னன்னா போன படம் இவ்வளவு வசூல் பண்ணிடுச்சு, ஆனால் தனியா வந்தது. தனியா வர்றதுனால என்னாச்சு, எல்லா தியேட்டர்லயுமே வேற வழியே இல்லாம அந்த படங்கள் 20% ஆடியன்ஸோ 30% ஆடியன்ஸோ 10% ஆடியன்ஸோட படம் ஓட ஆரம்பிக்குது. அந்த 10% ஆடியன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த வாரம் ஓடிட்டு அப்புறம் படம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா ஐயோ படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு, பெரிய படங்கள் ஓடல, சம்பளம் ஜாஸ்தியா போச்சுன்னு சொல்றது. ஓடிச்சுன்னு வச்சுக்கலாம், பாத்தீங்களா அந்த படம் 150 கோடி போச்சு 200 கோடி போச்சு அப்படின்னு பேசுறது. சோ இப்போ இதுவே பழக்கமாயி போய் தேவையில்லாம இந்த படத்துக்கு 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆச்சு, 100 கோடி பட்ஜெட்னா இந்த வெற்றியின் காரணமாக அடுத்த படத்துல கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆகுது, 200 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆகுது. ஆனா ஒரு பயங்கரமான காமெடி என்னன்னா
இன்றைய வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் தமிழ்நாட்டுல 100 கோடி ரூபாய் ஷேர் வந்த ஒரு படம் அப்படின்றது ஒரு இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட பார்டரா 97 crores 96 crores எல்லாம் வந்திருக்கே தவிர 100 கோடி ரூபாய் மொத்தமா ஒரு ஷேர் வந்த படம் கிடையவே கிடையாது. இதுல ஷேர் கிராஸ்ன்றதை பத்தி ஓரளவும் புரியாம கீழே 4 பேர் கமெண்ட் போட்டாலும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. போய் சினிமா வியாபாரம் பார்ட் 3 வந்துருக்குது, அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு நீங்க வந்து சொல்லுங்க. இப்போ ஜனநாயகம் வர்றதுனால அது அந்த படம் வந்து மிக அதிக விலைக்கு விற்கப்பட்ட படம். அதனாலதான் பிச்சு பிச்சு எல்லாரும் ஏரியா வித்துருக்காங்க. இந்த சைட்ல வந்து பராசக்தி வந்து ரெட் ஜெயண்டுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது. ஸோ இந்த 2 படத்துக்குமே ஈக்குவலா தியேட்டர்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. கண்டிப்பா வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கும் இந்த மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற ஏரியால வாங்கியிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் யாரும் ஏப்ப சாப்பிடலாம் கிடையாதுங்க. எல்லாருமே மிகப்பெரிய விநியோகஸ்தர்கள், அந்தந்த ஏரியால பெரிய விநியோகஸ்தர்கள் தான் அவங்கலாம். ஸோ அவங்களும் வந்து அந்த தியேட்டர்ல போறதுக்கான விஷயங்கள் நடப்பாங்க. அதே போல தியேட்டர்காரர்களும் 2 படங்களுக்குமே கூட்டம், எந்த படத்துக்கு கூட்டம் வருதோ அந்த படத்துக்கு கூட்டம் வர படத்துக்கு ஷோஸ் ஒதுக்க தான் செய்ய போறாங்க. அது நடக்காம இருக்குது. இப்போ நம்ம அஜித் படம் ரஜினி படம் வரலையா, நல்லா தானே போச்சு ரெண்டுமே. ஆனா உண்மையான கலெக்ஷன் இப்போ 2 படமே வந்து தேவையில்லாம பொய்யா 10 நாள் ஆளே இல்லாம ஆள் குறைச்சிருந்தாலும் 10 நாளைக்கு வேற படமே இல்லாம தலையெழுத்துன்னு படம் பார்த்து காசு கலெக்ஷன் பண்றதை விட தகுதியான படம், நல்ல படம் கண்டிப்பா பிழைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி வரும்போது இந்த மாதிரியான போட்டிகள் மிக தேவையான விஷயம். அப்போதுதான் இப்ப தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற ஹீரோக்களுக்கு நம்மளுடைய பட்ஜெட் என்ன, நம்மளுடைய மார்க்கெட் என்ன, நமக்கு தனியா வந்தாலும் சேர்ந்து வந்தாலும் நமக்கு இவ்வளவுதான் வரும், அப்போ படம் நல்லா இருக்கணும், படத்துக்கு தான் நம்ம செலவு பண்ணணும்னு புரியுமே தவிர அது இல்லாட்டி அவங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க தமிழ் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் நீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட், பெரிய ஹீரோக்கள் வச்சு தயாரிக்கிற படங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும்னா நிச்சயமா உங்க பொங்கல் நாளோ தீபாவளி நாளோ பண்டிகை நாள்ல தனி ரிலீஸ் இல்லாம 2 படங்கள் 3 படங்கள் சேர்ந்து ரிலீஸ் மட்டுமே தான் இந்த விஷயம் சினிமாவுக்கு ஆரோக்கியமா இருக்கும். தனியா ஓடுறதுக்கு பேர் ரேஸ் இல்ல, அட்லீஸ்ட் 2 பேரும் சேர்ந்து ஓடினாதான் ரேஸ். ஸோ அந்த வகையில இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த அப்போ கூட பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஒரு நாள் தள்ளி தான் வருது. அந்த ஒரு நாள்ல படத்தோட ரிசல்ட் தெரிய போகுது, எந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் நல்ல படம் போகுது, அவ்வளவுதான விஷயம். பாருங்க, இவ்வளவுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கராந்திக்கு மொத்தம் வந்து 5 படங்கள் வரப்போகுது. அதுல வந்து ஒன்னு இந்த ராஜா சாப். இந்த ராஜா சாப் பிரபாசுடைய படம், பிக் பட்ஜெட் படம். அது வந்து ஜனவரி 9ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா மனசங்கரா வரபிரசாத் காரு அப்படின்ற படம் சிரஞ்சீவி நடிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா வெங்கடேஷன் வச்சு படம் எடுத்த லாஸ்ட் இயர் வந்து சங்கராந்திக்கு வசூல் நான் படத்தை இட்டு கொடுத்த அந்த டைரக்டர். இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு ஷூரா ஒரு படம், அந்த படம் வருது. அனகனகா ஒக்க ராஜு அப்படின்னு ஒரு படம், ஒரு காமெடி டிராமா. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நவீன் போலிஷெட்டி டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. அவருடைய தொடர்ந்து எல்லா படங்களும் ஹிட் ஆயிருது. மீடியாக்கான சின்ன படங்கள்ல இருந்து பெரிய படம் டைரக்டர் ஆயிருக்காரு. அதுல ஷர்வானந்த் நடிக்கிறார், அந்த படம் அன்னைக்கு வருது. அதே போல அப்புறம் வந்து நாரி நந்தமுராரி அப்படின்ற படம், இந்த படமும் ஒரு படம் வருது. இந்த ரவி தேஜாவோட படத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பாரத மகாயாசுகுலு விக்ஞாபதி அப்படின்ற படத்து பேரு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே போல பிரவீன் போலிஷெட்டியோட அனகனகா ஒக்க ராஜு படம் அவர் நடிச்சு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ 5 படங்கள் தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ 5 படங்கள், 5 வேற 2 பெரிய ஆர்டிஸ்ட், 2 மீடியம் ஆர்டிஸ்ட், ஒரு ஒரு ஆவரேஜ் ஆர்டிஸ்ட், இது எல்லாம் சேர்ந்து தான் படம் ரிலீஸ் பண்றாங்க. அங்கேயும் 5 நாள் ரிலீஸ் ஆக போகுது. 5 பொங்கல் வந்து சங்கராந்தி ஒரு முக்கியமான பண்டிகை. ஸோ இந்த படத்துல எந்த படத்தை மக்களுக்கு வந்து தியேட்டருக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்படி ஆசைப்படும் போது வெரைட்டியான விஷயங்கள் கொடுத்தா தானே மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி வெரைட்டியா கொடுக்காம ஒரே மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா எப்படி வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க? சார், எனக்கு வந்து இப்போ சிரஞ்சீவி ரசிகராக வந்து பார்க்க மாட்டார், விஜய் ரசிகராக சிவகார்த்திகேயன் படம் பார்க்க மாட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ப்ரியாரிட்டிஸ் இல்லை. இப்போ இந்த 2 பேர் படம் வரும்பொழுது நிச்சயமாக மக்கள் தியேட்டர்ல ஃபுல்லா இருப்பாங்க. 2 தியேட்டர் வச்சிருக்கோம், 3 தியேட்டர் வச்சிருக்கோம்னா ஹவுஸ்ஃபுல்லா ஓடும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான சினிமா கழகு. 2 படம் இல்லை, இன்னும் ஒரு படம் கூட வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி வரும்போது மட்டுமே தமிழ் சினிமான ஒரிஜினல் பட்ஜெட்டுக்கு வந்து அந்த படங்கள் ப்ரொடக்ஷன் செய்யப்படும். ஒரிஜினல் தயாரிப்பு வேல்யூக்கு அந்த படம் வந்து மார்க்கெட் செய்யப்படும். ஒரிஜினல் தயாரிச்ச விலைக்கு வந்து அந்த படம் வியாபாரம் செய்யப்படும். இப்படி இல்லைன்னா தேவையில்லாம தனியா ஓடி 200 கோடி சம்பாதிச்சுன்னு சொல்லி இவங்களே வந்து இவங்க சம்பளத்தை ஏற்றி பட்ஜெட்டை ஏற்றி வசூலே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு பட்ஜெட்ல படம் எடுத்து பாருங்க. இப்படி ஏற்றி விட்டதுனால தான்
ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாய் கூட வந்து ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப வருஷமா படம் எடுக்க முடியல அப்படின்னா பார்த்துங்க. அந்த படம் வாங்கினவங்களுக்கு வெற்றி, தியேட்டரில் போட்டவங்களுக்கு வெற்றி, ஆனால் தயாரிச்சு அவருக்கு லாஸ்ன்றதுனால கிட்டத்தட்ட அந்த 30-40 கோடி ரூபா கடன் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா அவரால் படம் தயாரிக்க முடியல. இத்தனைக்கும் ஒரு பொறுப்பு வந்து கூட. ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கான காரணம் என்னன்னா, எக்ஸாஜரேட் செய்யப்பட்ட தனியாக தான் வருவேன், தனியாக தான் ஓடுவேன், 100 கோடி சம்பாதிப்பேன், 200 கோடி சம்பாதிப்பேன்றதுனால தான் இனிமே அது நடக்காது, நடக்கவும் கூடாது. நடக்காமல் இருந்தால் மட்டுமே தான் இது நல்லது. தியேட்டர்காரங்களுடைய தனிப்பட்ட பேராசைக்காக நம்ம வந்து இந்த தியேட்டர் நடிகர்களுடைய தனிப்பட்ட ஒரு ஆசைக்காக இதை வந்து செய்யக்கூடாது. தியேட்டர் ஆரோக்கியமாக இருக்கணும்னா, இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமாக இருக்கணும்னா, ரசிகர்கள் ஆரோக்கியமான நல்ல படங்களை பார்க்கணும்னா 2-3 படங்கள் ஒரே டைமில் ஃபெஸ்டிவலில் வர்றது தான் சரி. இல்லாட்டா நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து குலைக்கும். தமிழ் சினிமா இல்லை, எல்லா சினிமாவிலுமே வந்து மோனோபொலியாக வந்து காலி பண்ண தான் செய்யும். ஜனநாயகன் அது தகுதிக்கு அது வெற்றி பெறணும். பராசக்தி அவர் தகுதிக்கு அது வெற்றி பெறணும். இல்லைன்னா அதிக விலைக்கு இவ்வளோ விலை எதிர்பார்க்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? போன படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்றதுனால தான் அது தனியாக வந்துச்சு. இப்போ 2 படமும் வருது இல்லையா? இப்போ தெரிஞ்சிடும் யார் படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதுன்னு. லெட்ஸ் சி. ஹாப்பி பொங்கல்.